என்னது ஒரு பையனை காட்டு சாச்சாடு பயப்பட பிடிக்கிறது எனக்கு பையன் இல்லாத இருக்குமா மூக்கும் எப்படி என்னுடைய அழகு அழகா எப்படா அழகுலயே அழகு அங்கம்மா புண்ட உங்களுடைய அழகு என்ன அழகு என்ன அழகு சொல்றா மண்ட முடி அருமையான முடிங்க எப்படி எங்க பாட்டி முடியல பார்த்தேன் எங்க பாட்டிட்ட பார்த்த முடியாட்டும் என்னோட திருத்தலுக்கு முடிஞ்ச உன் பாட்டிக்கு பார்த்தா எங்க பாட்டிக்கு 5 பசங்க 5 பேரா ஆமா பெரிய குடும்பம் 5 வீட்டுக்கு நான் ஒரே பையன் சரி கல்யாணம் செத்து போயிட்டேன் ஏன்டா 5 பேர்த்த 1 மாதிரி 10 சவதானம் பண்ணுங்க செத்த உடனே சரி நான் ஒரு பையன் ஒரு பேரன் தானே அந்த கிழவி கொண்டாந்து கட்டில் மாலை போட்டு குளிப்பாட்டினாங்க சரி நல்லா ஏகாலி என் ஊர் ஏகாலி ஒரு பையன் அப்படி பெரும் பந்தமா நெய் பந்தம் கொடுத்து தலைமாட்டு நெய்க்கு வைக்காத காமாட்டில் நெய்க்கு வச்சுட்டாங்க ஆமா சரி 3 குடம் தண்ணி ஊத்து குளிப்பாட்டினாங்க பாரு குளிப்பாட்டின உடனே இந்த காலு கட்டை அவுத்து விட்டு பிவிஞ்சு போனதுக்கு பட்டாண்டு இப்படி ஒதுக்கிட்டேன் எங்க பாட்டித்த பார்த்தனே பார்த்த உடனே பயந்துகிட்டு அந்த நெய் பந்தத்தை கிளவி கூதி வச்சு அதுலயே வெந்து போய் அப்ப பார்த்தேன் அந்த முடியாட்ட பாட்டிய முடி மாதிரி அம்மு தெரிஞ்ச யாருக்கு பேசுறேன் ஒருபோது வரக்கூடாது எதுக்குங்க பேசுறது உங்களை பார்த்துட்டு உங்களுடைய அழகு சமாச்சாரம் எப்படி அருமை மன்மதன் சொல்லி நீ மன்மதமும் அழகுக்கு கிட்ட வராது அப்படி சொல்லு 32 அழகு 37 அழகா தெரியும் அப்படி சொல்றான் மீசப்பாரி எப்பேற்பட்ட மீசன் என்னுடைய அழகு பார்த்து உனக்கு போற மதிக்கும் இந்த மீசைய வந்து பார்த்ததே எங்க மாமியா நினைப்பு வந்துருக்கீங்க எப்படி வேண்டாம் என் தலைமுடி பார்த்த உம்மா நினைப்புக்கிறேன் மீசையை பார்த்த உன் மாமியா நினைப்புறேன் என்ன முடிச்சு நினைச்சுக்கிட்டு மாமியா வாய் பேசாத ஊமுச்சுங்க எங்க மாமனார் செத்துட்டாரு ஒரே பிள்ளைத்தான் எங்க வீட்டுக்காரி கல்யாணம் பண்ண உடனே 4 வருஷமா ஒரு செம்பிடி கட்டாய் வளர்த்துறேன் 4 வருஷமா செவத்துக்கு சரி அந்த கொம்பு எப்படி இருக்குது உங்க மேய்ச்சியாட்டமா அப்படி முறுகிட்டு சரி செவத்துக்கு போயிருந்தோமா விடிஞ்சா வெள்ளிக்கிழமை போச்ச கூட நைட்டு போச்ச கூட விடிய எடுத்தாங்க 4 மணிக்கு கடை வெட்டுற நேரத்துக்கு எங்க மாமியா வந்து கட்டுத்துறை பாத்துக்கிறான் செம்பளி கடாய் திருட்டு போயிடுச்சு புடிச்சிட்டு போயிட்டாங்க வாய் பேசினா தானே மருமவனே இப்படி கடாய் புடிச்சிட்டு போச்சாங்கப்பா அவளே ஊமிச்சு ஊன்னா எந்திரிச்சு வந்தனா யாரு ஒரு அறிவுங்க எப்படா மருமவங்கிட்ட சொல்றது ஒரு
யோசனை வாய் பேசலையே சும்மா சேலை பாவாடையெல்லாம் சேலையெல்லாம் அவுத்து அம்மனத்தோட நின்று ஒரு உரண்டு மாலை ஏறி இப்படி முறுக்கி காட்டினான். பயத்தை முறுக்கி காட்டினான். மாமியா பார்த்து மறுபடியும் தெரியாதா கண்டுக்கிட்டேன் திருச்சி போயிடுச்சு. அவத்தான் அப்படியே போய் அப்படி வந்த நான் தெளவன்னா ஒரு ஏரிக்கரை மேல ஊஞ்ச மரத்துல கடாயை கட்டி பாதி கடாயை முடிச்சுட்டான். ஆமா கிட்ட போயிருந்தா சூரியல குத்தி போயானே அப்படின்னு மலமலமலன்னு வந்து அவத்தான் மயிறு வளர்த்திருந்தா முறுக்கி காட்டு. நான் எப்படா காட்டுறேன் நானும் கோமனா வேட்டியில அவுத்து போட்டு அதே உரலு மாலை நுண்டு இங்க பாருங்க இவ்வளவு புளிச்சு காட்டு. மாமியா கண்டுக்கிட்டா பாதி கடாய் முடிச்சுட்டாங்க அப்படின்னு எங்க மாமியா மச்சராட்டம் சில நடக்கிற பொறுப்பு இருந்தாலும் சபையிலே வன்னியின் பிறப்பு உண்மைதான். மந்திரமாலை திருமணம் நடந்த நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன, என் கைது யார், நான் எதுக்கு பேச போகிறேன் என்ற நாடகத்தை என்னோடு எடுக்கின்றேன். தேவனா, அரக்கனா, முடிவனா, இல்லை உண்டை போல் மாநில பிண்டமா? அப்படி சொல்லு. நீங்க யாருங்க? யாரு? என் பேர் என்ன? தெரிவிக்கா? சொல்லக்கூடிய வார்த்தை செல் குழந்தைதா இந்த பக்கம் மத்தால சத்தம் இந்த பக்கம் மக்கள் சத்தம் ஒன்றுமே புரியவில்லைங்க. அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லு. சொல்றேன்ல, ராஜாதி ராஜன், ராஜ மாட்டானன், ராஜ உத்திரகாலன், மூர்க்கத்தனம், குற்ற குணம், வாறு பற்கள், சமச்ச மொழி, கருத்த வேணி, கருத்த மானியா, கருத்த உடல், அகண்ட பார்வை, உடனே விடுபடுத்த சென்மொழி பெறும் ராஜாபி தோன்றல். சொல்லு. ஏன் வீரத்தாய் மகனே, ஏன் வீரத்தாய் மகனே, ஏன் வீரத்தாய் மகனே, ஏன் வீரத்தாய் நீ பிறந்த காரணத்தே, நீ பிறந்த காரணத்தே முன்னவே தெரிந்திருந்தா ஊசி போட்டு கிளப்பிருப்பேன் தேன புண்டை. பார்த்தா உனக்கு ஒன்றா தெரியும். அப்படி வாதாவி தூண்டாங்க இருந்தா
இருந்தாலும் உன்னையும் ஏய் பெற்றாரு. ஏய் 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 கடிச்சுப்போம். கம்முனு இரு பாப்பா. சொல்லு. அதானே ரொம்ப மோசமான ஆள். நேத்து பவானியில கூத்தாடி தலைவி தூங்கிட்டு இருக்கும்போது கோவம் வந்து தலைவி புண்டை ஏய் அந்தானே தான். ஆமாமா. போடா. அதாவது பாஜா வடக்கடி சொல்லுகிறாயே அடக்கர் குணத்தை பிறந்த இறைக்கவே நட்சத்திரம் படைத்தாலும் என்னுடைய தாய் தந்தையா அப்படியா மேடம் அங்க பார்த்து என்னுடைய தாய் தந்தை யார்? உண்மை என் தந்தையோ தூர்வாச மகாமுனிவர். ஆமா ஆமா அசோமனிக்கு பிறந்த பேரோ வாதாபி அசுரன். உண்மைதான். யார் யார் பிறந்தீங்க? என்ன வரும்? ஆமா நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? ஓஹோ அச்சப்படி சொல்லுகிறாயே அது எப்படி சத்தம் பண்ணி சொல்லு பார்க்கலாம். எப்படி பிறந்தே? அங்க 10 மாதம் தாண்டு நாங்கள் பிறந்தது எத்தனை பேர்? அதாவது பாதாபி பில்பலன் இப்படி நாங்கள் பிறந்த போயிடும் துணியா பிறந்தது எத்தனை பேர்? 3
இருக்கிற கூட்டம். அதே சாண்டாளுங்களா 3,60,000 அசுராதிகள். சரிங்க. அன்பா, ஓய், என்ன தம்பி பேசுறே? அப்படி பிறந்தாலும் நீங்க எந்த நாட்டுல இருக்கிறீங்க? அன்பா, கூடி கூடி இருக்கிற கூட்டம். அதாவது என் தந்தை தூர்வாஸ் பகவடிவார், என் தாய் அசோமிக்கு எப்படி நாங்கள் பிறந்தாலும் எங்களுக்கு என்று எந்த நாட்டை ஒப்படைத்தார், எது கொடுத்தார்? என்ன சாம்ராஜ்யம்? அன்பா, என் தந்தையா தூர்வாச பகவடிவார் இருப்பது என்ன? அதாவது துருமண்டலம். ஓ, தந்தையார் இருக்கிறது துருமண்டலம். ஆமாடா. சரிங்க. அந்த துருமண்டலத்தை எங்களுக்கு நாடாக ஒப்படைக்க சொன்னோம். அத கேக்குறீங்க, இந்த நாட்டை கொடுப்பாங்க. ஆமா. சரி. ஆனால் அப்படி கேட்கும்போது என் தந்தை என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது இந்த முறுக்குதார் முட்டா குணப்படுத்தவர்கள், அதான் உங்களுக்கு நாட்டை கொடுத்து அடித்து விடுவர்கள் அப்படி கொடுக்க மறுத்து விட்டார். ஒரு தாயும் ஒரு வயிற்றில பிறந்து உனக்கு மகளாக இருக்கும் போது எங்களுக்கு நாடு கொடுக்க மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தோம்? ஒரு அப்பன் சம்பாதிக்க சொத்து மகிழ்ச்சி தானே சொன்னாங்க. ஆமா ஆமா, அப்படி இருக்க. ஆமாடா, அதாவது கையில் இருக்கக்கூடிய சவுக்கா அண்ணாவுக்கு வெல்வதன் ஆனும் அவர் 1000 எண்ணி அடித்தோம். உன் தந்தையாச்சு தூர்வாசர. ஆமாடா. சரிங்க. அப்படி அடிக்கும்போது சொன்னார், ஏய் ஒரு பெத்த தந்தை என்று வராமல் ஒரு முடிவெட்டு பாரம்பரிய அடித்து விட்டாய் அல்லவா, உலகத்தையே சிறந்த தவ முடிவு நான் என்னை அடித்து அளவு செய்கிறாள், நீ ஒரு தான் கொள்ள முடியும் அடிய கடவுள் சாபத்தை கொடுத்து விட்டார். ஒரு முடிவினால் அழிய கடவுள் சபித்தார். ஆமாடா, அதாவது அவர் கொடுத்தால் ஒரு இட்டால் சாபம் உண்மைதான். எப்படி இருக்க அப்போது என்ன செய்தோம்? அதாவது அடிபட்ட முடிவர்களால் நம்மளை அழிவது நிச்சயம் என்று முடிவு செய்து விட்டோம். இருந்தாலும் என் தாய்க்கு தந்திக்கும் அதாவது துருமண்டல துர்வாச பேச முடியும். என்னுடைய தாய் பிறந்தவள், அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? முடிவு. ஆமா, உங்க அம்மா அரக்கர் குலத்துல பிறந்தவங்க அசோமிக்கு, அவரை எப்படி இவர் சேர்ந்து உங்களுக்கு பிறந்த? இருந்தாலும் அவரும் ஒரு முடிவான். உன் தாய் ஒரு அரக்கர் குலத்துல பிறந்தவள். அரக்கருக்கு அரக்கர் குலத்துல பிறந்தவள். எப்படி சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்திருக்க முடியும்? இதுக்கு காரணம் என்ன? என்ன செய்தா? ஏன் அந்த முடிவோடு என்னுடைய தாய் அசோமிக்கு ஆமாடா. இருந்தாலும் என் தாய் என்ன செய்தார்? அந்த முடிவோடு அதாவது
நீங்களும் பேசுறேன் அவங்களும் சிறப்பு உட்கார அவத்துல உட்காராது முன்னாடி உட்காராது ஒண்ணும் முடியல இருந்தாலும் என்னுடைய தாயோட பிறந்த தாய்மாமன் யாரு பானுகோபன் சூரபத்மன் பானுகோபன் சூரபத்மன் ஆமாடா இந்த பானுகோபன் சூரபத்மன் இங்க இருக்கிறார முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கும் நீ தாய் மாமனுக்கும் ஒரு ஒத்தும் உண்டு அப்படி தெளிச்சதா தெரியுமா அப்பதான் முருக வரலாறு வருது கம்மிடுங்க சத்தம் போடாத சத்தம் போடாதீங்க முருகனுடைய வரலாறு பானுகோபன் சூரபத்மனுக்கும் முருகன் என்ன செஞ்சாருன்னு தெரியும் இப்ப முருகன் என்ன பண்ணாரு நல்ல கதை வர்ற போது சத்தம் போடுறாங்க ஆமா அப்போது பானுகோபன் சூரபத்மன் சிம்மத்திலே கருத்து பெற்றார்கள் எப்படி தெரியுமா அதாவது சாகாத வர வேறு அறியாத செல்வங்கள் இந்த உலகத்தில் யாரும் அழிக்க முடியாத அதாவது ஒரு பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அழிக்காத வரத்தையை பெற்ற மனவன் பானுகோபன் சூரபத்மன் சாதாரணப்பட்டவர் அல்ல என்னுடைய தாய் மாமன் இப்படி இருக்க ஆமாடா தாய் மாமா அவங்க 2 பேர் உண்மைதான் சரிங்க அப்போது என் தாய் மாமனை இப்படி நான் மடிக்கப்பட சொல்லி எங்கே சென்றார் எங்க தூக்கல் படுத்த பிரமணன் கோரி தவங்கள் செய்தார் தேவர் அனுமதி பெறணும் பகவானே கொடுத்து கொடுத்து விட்டாய் ஆனால் அனுமதித்த தேவரை சித்திரவதை செய்கிறார் பானுகோபன் சூரபத்தின் இருவர்களும் நாங்கள் எப்படி உயிர் வாழ்வது தேவரை அனுமதி பெற அடிவாகி விட்டோம் நீ வரம் கொடுத்தாயல்ல அடிப்பதற்கு ஒரு வழி தேடு அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்ன செய்தார் அதாவது தன்னுடைய கண்களை மூடி கரங்களை இப்படி வைத்து ஞாபகத்தை செய்தார் அப்படி ஞாபகத்தை எதுக்காக செய்தார் பானுகோபன் சூரபத்மன் அடிக்கடி சொன்னார் ஒரு குழந்தை பிறக்க செய்ய வேண்டும் அது பெண்ணுடைய வயிற்றில் யாரும் பிறக்க கூடாது அப்பேற்பட்ட ஒரு குழந்தை பிறக்க சொல்லி சரவண பொய்கையிலே கரங்களை இப்படி சிவபெருமன் வைத்து அந்த ஆற்று அறிவமிலிருந்து அபகல் செய்தார் அப்படி நெற்றிக்களை திறந்து நாங்கள் தமிழ் இருந்து தவறு செய்யும் போது சரவண பொய்கையிலே என்ன நடந்தது தெரியுமா அதாவது அங்க இருக்கக்கூடிய தாமரை தடாகம் அந்த தாமரையிலே அதாவது 6 பொடியாகத்தான் வேற்றுமொழி பிறந்து அந்த தாமரை தடாகத்தில் பிறந்தது 6 தாமரை தடாகமே பிறந்து எரிக்கும் போது 6 தாமரை மலர்ல 6 குழந்தை பிறக்குது ஆமாடா அந்த 6 குழந்தை பிறந்தார் அப்படி 6 குழந்தை பிறந்த உடனே சத்தியானவர் பார்த்தால் இப்ப இருக்க அழகான குழந்தை இருக்குது இந்த குழந்தை அழகா இருக்குது அந்த குழந்தை அழகா இருக்குது எல்லா குழந்தையும் எடுத்துதான் அப்படி கேட்கும் போது இடுப்பு ஒன்று கரங்கள் ஆமாடா எல்லா குழந்தையும் ஒன்னாத்தான் நல்ல அழகா இருக்குது இப்படி ஒட்டும் போது இடுப்பு ஒட்டிச்சு உண்மைதான் 6 முகம் ஆமாடா 12 கை ஆமாடா சரிங்க அதுதான் ஆறுமுக கடவுள் கடவுள் எதற்காக இந்த முருகபெருமானை பிறக்க செய்தால் தான் பானுகோபன் சூரபத்மனை மடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சரவண பொய்கையால் அந்த பானுகோபன் சூரபத்மனை அடிப்பதற்காக இந்த முருகனை உண்டாக்கி என்னுடைய தாய்வாழ பிறந்த தாய்மாமனை அடித்து விட்டார்கள் இதுக்காக தான் முருகனுடைய சரிதான் உற்பத்தி செய்தார் இதுதான் காரணம் எதுக்காக பானுகோபன் சூரபத்மனை மடிக்க சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு தெய்வத்தை உண்டாக்க வேண்டும் அதுக்கு தான் முருகனை உண்டாக்கினார் உண்மைதான் இப்படி பிறந்து என்னுடைய தாய்மாமனை மடித்தார் அப்படி மடித்த பிறகு என்ன தாய் தன்னுடைய உடற்பிறந்த அழித்து விட்டால் இதுக்கு என்ன செய்வது அப்படின்னு சொல்லி என்னுடைய குலகுரு கூடியவரியா அசுராஜி கூட்டத்துக்கு குலகுரு யாரு சுக்கராச்சாரியா உண்மைதான் சுக்கராச்சாரியோட தாய் கேட்டாலாம் சாமி என்னுடைய குடும்ப கூண்டோடு கருவறுத்து விட்டது என்னுடைய உடற்புறத்தை ரத்தத்தை அழித்து விட்டார்கள் இவரை அழிப்பதாக இருந்தால் நான் என்ன வழி செய்ய வேண்டும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போதுதான் அப்போது சொன்னாராம் சுக்கராச்சாரியா அதாவது உலகத்தில் அகங்கார கோபுடையவன் எப்பேற்பட்டவர் அந்த தூர்வாச மகாமுனிவர் 22 நேரத்தில் 7 மணி கோபம் கொண்டவர் 3 மணி தாடி எடுத்தவர் அவன் தமிழை அமர்ந்து கொண்டிருக்கிறான் அந்த தவத்தை கொடுத்து அவனுக்கு சேர்ந்து குழந்தை பிறந்தார் இந்த 17 உலகத்தில் யாரும் ஜெயிக்க முடியாத குழந்தை அவரால் பிறக்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல அப்போது என்ன செய்தார் அதாவது கூடுபாய் வந்தவன் தாயினுடைய எப்படி தெரியுமா உன்னை போலவும் என்னை போலவும் இது ஒரு பெண்ணை போலவும் எந்த உருவத்திலும் மாறுவார் ஆமாடா அப்படி செய்யும்போது ஒரு இரவுக்கு 4 ஜாம வேலை எப்படி ஒரு இரவுல 4 ஜாமம் வேலை அப்படி பெண்ணாகவும்
எப்படி பெண்ணாகவும் மிருகமாகவும் யானை முகமும் சிங்க முகமும் இப்படி உருவத்தை மாற்றி மாற்றி சேர்ந்தார். அப்படி சேரும்போது யானை மகாசுரன், மகாசுரன், கட்டு மகாசுரன், சிங்க மகாசுரன் இப்படி அழைக்கிறவங்க பிறந்து நாங்கள் எப்படி பிறந்தோம்? அதாவது ஒரு பெட்ட ஆடாவதான உருவத்தை மாத்தி அவருடைய பொருட்செடுந்தார். ஆனா தலை ஆற்று தலை. ஆமாடா. உருவம் பெண் உருவம். பெண் உருவம். நீ பிறக்கும் போது. ஆமாடா. சரிங்க. இப்படி பிரிக்கும் போதுதான் அந்த ஆட்டுக்காக இருந்திருக்கும் போது அந்த ஆட்டு வயிற்றில பிறந்தவர் யார்? நாங்கள் தான். அதாவது பாதாபி வில்வலன் இப்படி சொல்லக்கூடிய நாங்கள் இருவர் பிறந்தோம். அப்படி இருவர் பிறந்து இந்த மூட்டுக்கோடி 60 கூட்டம் எங்களுக்கு துணையாக தான் இருக்கிறார். உண்மைதான். எதற்காக? இந்த தேவரை அதவடிக்க தர வேண்டும், தேவரை அழுத்த தர வேண்டும் முடிவு செய்து இதற்காக தான் என் தாய் இப்படி முடிவு சேர்ந்த பிறக்கக்கூடிய காரணம். உண்மைதான்டா. இருந்தாலும் இப்படி நான் பிறந்து என்னுடைய தந்தை இருவர் சாபத்தை கொடுத்து விட்டாரு. இதுக்கு என்ன செய்வது? முனிவனால சாவு வந்து வர கொடுத்துட்டாரு. ஆமா. இட்டால் சாபம் கொடுத்தால் வரும். அப்பேற்பட்ட தந்தை இடத்தை பிறந்திருக்கிறோம். வரம் கொடுத்து விட்டார். சாபத்தை எடுத்தோம் என்ன செய்வோம்னு சொல்லி எங்கே சென்றோம்? அங்கே பெரிய ஒரு மண்டபத்தை உருவாக செய்து என்ன செய்தோம்? அப்போது அந்த ஆட்சியத்தை என்ன செய்தோம் தெரியுமா? எல்லா முடிவுரை வரவழைத்தோம். வரவழைத்து நாங்கள் கூடு விட்டு கூடு வைத்து கத்தோம். அப்போது அண்ணாவாகிய வில்வன் என்ன செய்தோம்? ஒரு ஆட்டுக்கடை வடிவம். அப்படி வடிவத்தை மாற்றி அடித்து கரை சமைப்பது, அனைவருக்கும் பரிமாறுவது. ஆமாடா. அனைவருக்கும் பரிமாறி அவர் சின்ன முடிந்தவுடனே என்ன செய்வது? அந்த விழுத்தல் நின்று அண்ணா வில்வடா, அண்ணா வில்வடா, அண்ணா வில்வடா 3 தடவை விட்ட போதும் அந்த யாரா சாப்பிட்டாங்களோ அவரை வயிற்று கிழித்து வெளியே வந்து விடுவார். முனிவர்கள் எல்லாம் செத்துருவாங்க. ஆமாடா. முனிவரால சாவுன்னு அப்ப ஞாபகம் கொடுத்தாங்கல்ல, அதற்காக முனிவரையே குறி வச்சு அடிக்கிறாங்க. அனுமதி வரும் மனிதர். ஆனால் கடைசியில் ஒரு குந்தமணி வந்தார். இவ்வளவு. ஆமாடா. அவன் யார்? அகத்திய மகாமுனிவர். உண்மைதான். அந்த அகத்திய முனிவருக்கும் அதே போல் பரிமாறினோம். அப்படி பரிமாறிய உடனே அந்த வந்து நின்று அண்ணா வில்வடா, அண்ணா வில்வடா 2 முறை கூப்பிட்டு அப்படி கூப்பிடும் போது இவன் ஞானத்தால் சேர்ந்து கொண்டான். யார்? அகத்தியர். அப்படி கூப்பிடுவது பாதாபி. உள்ளே உடலில் ஒன்று கூடும்போது இருக்கிறது யார்? அப்படி நினைக்கும் போதுதான் உள்ளே இருப்பவன் உட்படான். தாங்கள் 3 சத்தம் கூப்பிட்டால் வயிற்று கிழித்து வெளியே வந்து விடுவான். நாமளும் இருந்து விட சொல்லி சிவனை நினைத்து அந்த பண்டாரி பூஜை எடுத்து சீக்கிரமாக போகணும் வயிற்று சாடி விட்டான். ஆமா. அப்படி சாடும்போதுதான் அண்ணாவுடைய போத உடல் விட்டு கீழே வந்து விடுறது. உயிர் போய்விட்டது. இருந்தாலும் தந்தை கொடுத்து சாமான படித்து விட்டது. இதுக்குமே என்ன செய்வது? அப்படி கேட்கும்போதுதான் நாளை பகவான் சொன்னார். அதாவது அண்ணாவுடைய போத உடல் சுமந்து கொண்டு தெரிந்தால் மட்டும் போதாது. ஆனால் நீ தமிழை செய்து வரலை பெற வேண்டும். அப்படி இந்த பறவை பெற்றால் மட்டும்தான் உன்னை அழிக்காது விடுவார்கள். இன்னும் அழிந்து விடுவார் சொன்னார். ஆமா. நீ தப்புவ. ஆமா. இல்லைன்னா எப்படியாவது முடியாது. இல்லாவிட்டா உன்னை அழித்து விடுவார்கள். எப்படி பாடுபாமன் சூரபத்மன் அழித்தார் அதே போல அழித்து
விடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்ப எங்க சென்றேன்? அதாவது கொண்டூர் காட்டில் இருந்து கண்களை மூடி கண்களை நீட்டி தவறு செய்தேன். சிவன் வந்தானா? வரவில்லை. ஆமாடா. என்ன செய்தேன்? எப்படியெல்லாம் கடப்பாறை கீழே ஒன்றி கடப்பாறை முதல்வர் தலைகீழ் தவறு செய்தேன். அதுக்கும் செய்யவில்லை. ஆமாடா. இதுக்கெல்லாம் சிவனை செய்யவில்லை சொல்லி தன்னுடைய முட்டலை எடுத்து ஒவ்வொன்று ஓமனத்தில் பேசுகிறேன். அப்படி என்று முடிவு செய்தேன். அப்போது அதுக்கு விரைவில்லை பார்த்தேன். இதுக்கு மேல் இருக்கக்கூடாது சொல்லி என்னுடைய மூச்சை எடுத்து 3 மக்கள் மருத்துவம் செய்தேன். அப்போதான் சிவபெருமான் கொடுக்கக்கூடிய அதாவது வரம் கொடுப்பவன் நம்மள ஒரு அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் கண்முன்னே காட்சியளித்தார். அப்படி கேட்கும்போது தான் உனக்கு என்ன வரவன் ஏன் இருவர் கடுமையானத்தம் செய்கிறார் அப்படின்னு கேட்டான். அறியாத செல்வங்கள் அது மட்டும் இல்லை. அதாவது 14 உலகத்தில் எந்த ஒரு யோனி வழி அப்படி என்ன அளிக்க கூடாது. 14 உலகத்துல ஒரு பெண்ணின் யோனி வழியா பிறந்தவன் கொல்ல முடியாது. அப்படி கொல்றதா இருந்தா யோனி வழியா பிறக்காதவன் தான் கொல்லணும். ஆமா, அப்பேற்பட்ட வரது கூட கேட்டேன். சிவன் கொடுத்தா அதாவது கொடுத்து விட்டான் வரத்தை. சரி, அப்படி கொடுத்த பிறகு சும்மா விட்டானா? என் உடம்பில இருந்த துளி ரத்தம் இந்த பூமியில சிந்துகிறானால் ஒரு துளி ரத்தத்துக்கு 1000 பேர் செய்ய வேண்டும். உற்பத்தி ஆகணும். இப்படி ஒரு கேட்டு எல்லாம் கொடுத்தவுடன் எனக்கென்று நாடியது எங்க வாழ்வது அப்படின்னு கேட்கும்போது எந்த நாட்டு ஒப்புதல் கொடுத்தா பெருக்கல்வா அந்த இடத்திலே தென்கோடு சமுத்திரம். அந்த தென்கோடு சமுத்திரத்தில் எப்படி மாளிகை? அதாவது சுத்தி கடல். என்னுடைய மாளிகை எப்படி உலகத்தில் சிறந்தது 9 ரவரத்தினம். இந்த 9 ரவரத்தினத்தையும் ஒன்று சேர்ந்து யாரும் இல்லாத அப்பேர் விட்ட மாளிகை எனக்கு வேண்டும். ஆமாடா அப்படின்னு சொல்லும்போதுதான் விஸ்வகர்மனை வரவழைத்து நான் கேட்டது போலவே நாட்டை உற்பத்தி செய்தார். 9 ரவரத்தினம் ஒன்று சேர்த்தினால் வேண்டாம். அதாவது அந்த நாட்டையை உற்பத்தி செய்யக்கூடிய வந்தான் இருந்தாலும் ஆமாடா அந்த விஸ்வகர்மன் வைத்து எனக்கு நகரத்து ஒண்ணு செய்தார். அந்த 9 நவரத்தினங்களா ஒண்ணு சேர்த்தினால் அதுக்கு ரத்னாபுரி கோட்டை. கோட்டையா கொடுக்கட்டும். ஆமாடா வெளியே கட்டாத நட்ட நடு கடல்ல எந்த ஒரு வியாபாரம் இருந்தாலும் முடிவுல 6 வரக்கூடாது. 4 பக்கம் 4 தலைவாசல். எப்படியாவது தேவர்கள் சூழ்நிலை கொண்டு போடுவாங்க கடல்ல கட்டிக்கிட்டு. ஆமாடா நட்டல கிளை கட்டி அதாவது 4 தலைவாசுக்கு 4 பேர் காவல். யாழிபகாசுரன், அடிபகாசுரன், சிங்கிபகாசுரன், நந்திபகாசுரன் இப்படி 4 பேர் 4 காவல் வைத்திருக்கிறேன். அவர் உத்தரவு இல்லாமல் யாரும் நட்டபடி சொல்லி அடித்து வெளியே வந்துட்டு கோட்டைக்கு போறதுனா எப்படி?
ரத்தினத்தில் மதிப்பிட்டால் எப்பேற்பட்ட கோட்டை அதுக்கு வரதுக்கு ஏன் வழி இருக்காது. அதாவது நீருக்குள்ள நீதி சில சக்தி வைத்தவங்க அதே ஒரு கல் எடுத்து போடுவாரு. ஆமாடா. அப்படி முன்னாடி கல் எடுத்து போட்டாருன்னா அப்படியே வழி விடும். ஆமாடா. மின் வந்து துறக்கும். மின் சுரக்கும். அதாவது ஏன் தெரியுமா கேவல சொல்லிட்டு சொல்ல வதிர்த்தா படித்து விட சொல்லி இந்த வழியை தெரியாமல் சதற்கு சென்று இது போல் செய்தோம். இப்படியெல்லாம் செய்த போதிலும் நான் யாரை மாறிவிட்டேன். ஆமாடா ஆமாடா எவன பொண்ணு அவனுக்கு சந்தகம் இந்த மூக்க வச்சுட்டு எப்படி கொண்டாடி இந்த முத்தம் கொடுக்க மூக்கா வேலை பண்ணுது. என்னுடைய அழகை பார்த்து என்னை விட பணிபுரி அழகாய்ந்த பண்ணி தந்திருத்தான். அது தவிர உள்பம் செய்து கொடுத்தான். ஆமாடா உனக்கு எவன்டா பொண்ணு கொடுத்தாண்டா அந்த பொண்ணு என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டு ஏண்டா நீ திருமணம் முடிச்சிட்டியா? கல்யாணம் சொல்றீங்க ஏண்டா கல்யாணத்தை நினைச்சா நீங்க உன் பொண்டாட்டி என்ன அழகு என் கூட்டுக்காரி அழகு அப்படியே விசித்திரமானது. என்ன நட்டு நாடு கடையில பணமா வரம் கொடுத்துருக்கிறான். என் கூட்டுக்காரி பிறப்பு எப்படி ஆஹா ஏண்டா பொண்ணு புறாத்திற்கு மட்டும் 25,000 ரூபாய் கொடுத்தேன். பொண்ணு புரோகருக்கு மட்டும். சரி எப்படிப்பட்ட பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு? இந்த 2 மாறு சடி கூடாது. சரி நேரா முளை குச்சி மாதிரி நிக்கணும். எடுத்து கொண்டாட்ட நிக்கணும். வட்டக்கத்தி மாறாட்டம் அப்படி பொண்ணு இல்லன்னுட்டான். சரி பணம் தான் போச்சு. பணம் 25,000 போயிடுச்சு. எங்க பக்கத்து வீட்டுக்கார என்னன்னா அட கோமாளி ஏன்டா அவதி பண்றேன். எங்க அத்து வீட்டுக்குள்ள இருக்கிற கருப்பாயி அவளுக்கு வேணா நிக்குதான் சொல்லிடு அப்படின்ட்டான். 10 கோட்டுன்னு அப்படி வாங்கி கொடுத்த குடிச்சுட்டு சாவடா வீட்டுல போட முடியும். யாரு வீட்டுல போட முடியும்? சரி வாங்கிட்டு போயிட்டான். பிள்ளை பாக்கணுமே பாக்கணும். அவன் 10 கோட்டு போச்சே. பணம் 10 கோடி வீட போதும். ஆமா இது மாதிரி நோம்பி போட்டு மாறி நோம்பி அவன் அளவு ஊத்துறதுக்கு வந்து காலையில காட்டி தண்ணி ஊத்தணும். எப்படி இருக்கிறான்னு பாக்கணுமே அப்படின்னு பாத்ரூம் இல்ல செங்கல் கட்டடம் இல்ல தென்னஞ்சோவை சுத்தி தென்னஞ்சோவை. ஆமா கீர்த்து மாட்டேன் போய் உட்காந்து இப்படி உட்காந்து இப்படி பார்த்தேன். அந்த தென்னஞ்சோவை விலைக்கு ஒரு அதிசயங்க. எப்படிடா பின்னாடி முதுவுக்கு பின்னாடி 2 முளை அப்படி நீட்டிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த லைட் வரமாட்டா அப்படி விளைச்சலாம். தெரியாதான் கேக்குறேன். அதாவது ஒரு பெண்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கலாம். இனி பின்னாடி சொல்றா அப்படி இருந்துச்சா அது சக்க முன்னாடிக்கிறது சேர துணியாட்டம் கிடந்தாலும் பரவாயில்ல. பின்னாடிக்கிறது நல்லா கடப்பாரியாட்டு இருக்குது. அப்படின்னு உடனே மச்ச மரம் ஆண்டோன்னு கல்யாணம். சரி தாலி கட்டி இந்த முதலீடு விடுறாங்களே அதுல தாங்க ஏமாந்து போய் ஏண்டா அதிர்ச்சி முளைத்தானே பாத்து அப்படின்னு லைட் அமைச்சுட்டு இப்படி முதுவை நிரண்டி பார்த்தேன். நெல்லுக்காய் போடுற கிளமாட்டம் மொழு மொழு மொழுன்னு கிடைக்கும். ஏண்டி கருப்பாயி இந்த பின்னாடி இந்த மாதிரி எங்கடி சண்டாளா சோப்பு போட்டு தண்ணி வச்சுக்கிட்டா தொட்டையெல்லாம் பெரடுதுன்னு 2 கொலையும் தூக்கி என் தோல் மேல போட்டு அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா இது டோர் வச்சு தூக்கி போட்டு அவன் நம்ம பொண்டாட்டுக்கு முதுகு முளைங்களா யாரு நம்ம உடுக்க ஆடு பாரு. யாருங்க உங்க வீட்டுக்காரி? என்னுடைய மணியோட பேர் என்ன? என் மணியோட சொக்க கண்ணி. ஒரு ஆச்சரியமா சொல்றதுங்க. சொக்க கண்ணி அதனால இப்போது நான் தேவரை அடிவிட்டு வரையும் என்னுடைய 2வது கோட்டைக்கு அடிவிட்டு வரை தெரிவிக்க வேண்டும். அதனால் என்ன செய்ய வேண்டும்? எங்கே சென்று எங்க வருவதாக இருந்தாலும் தாடி கட்டிய மனைவிடத்தில் வார்த்தை சொல்லி செல்ல வேண்டும். அதற்காக நிதி செய்ய வேண்டும். என்னுடைய மனைவி சொக்க கண்ணியை நான் மனைவிட்டு வளர்த்துவா அவருக்கு வார்த்தை சொல்லிவிட்டு நாம தேவராக செல்ல வேண்டும்.